யாத்திராகமம் 33:11, என்னாகமம் 12:8, உபாகமம் 34:10 வசனங்களிலே நாம் கீழ்கண்டவாறு பார்க்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று. ஆனால் யோவான் 1:18 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று. இந்த முரண்பாட்டை எப்படி புரிந்து கொள்வது? இங்கே இந்த முரண்பாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டுமே என்றால், நாம் முகமுகமாய் என்கிற வார்த்தை எபிரேயத்திலே எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பானிம் எல் பானிம் என்கிற வார்த்தையே தமிழிலே முகமுகமாய் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாம் கீழ்கண்டவாறு மொழியாக்கம் செய்யலாம். திரும்புதல், திரும்பிக் கொண்டிருத்தல், அல்லது பிரசன்னம், சமூகம் மற்றும் கவனம் செலுத்துதல். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் இன்னொருவரோடு நேரடியான, தெளிவான மற்றும் தனிப்பட்ட உறவிலே நெருங்கி இருப்பது என்று பொருள். ஆகவே பானிம் எல் பானிம் என்பதற்கு மோசே ஆண்டவரோடு பயங்கரமான நெருக்கமான ஒரு உறவில் இருந்தார் என்றே பொருள். 33வது அதிகாரம் யாத்திராகமத்திலே 20-23 வசனங்களை நாம் பார்க்கிறோம். மோசே தேவனை முகமுகமாய் சந்திக்கவில்லை, அவருடைய பிரசன்னத்தை பின்பக்கத்தையே பார்த்தார் என்று. ஆகவே தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்பது உண்மையே. ஆனால் தேவனோடு கூட ஒரு நெருக்கமான உறவிலே எந்த மனிதனாலும் இருக்க முடியும் என்பது சாத்தியமான ஒன்றாய் காணப்படுகிறது. நீங்கள் தேவனோடு கூட நெருக்கமான உறவிலே இருக்கிறீர்களா?